அவங்க வழி வந்தவங்க தானே நம்ம முக்குலத்தோரு. அதுல என்ன சந்தேகம்? கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. சோழ மன்னர் பரம்பரையில் வந்தவர்கள் கள்ளர்களாகவும், பாண்டிய மன்னர் பரம்பரையில் வந்தவர்கள் மறவர்களாகவும், சேர மன்னன் பரம்பரையில் வந்தவர்கள் அகமுடையாராகவும் விளங்குகிறார்கள். அதை போலவே மூவேந்தர்கள் வழித்தோன்றல்களாக வந்த பிற்கால குறுநில மன்னர்களான தொண்டைமான் கள்ளர் வழி தோன்றலாகவும், மருது சகோதரர்கள் அகமுடையார் வழி தோன்றலாகவும் விளங்குகிறார்கள். இப்ப புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு மூவேந்தர்களா இருந்தவங்க தான் இன்னைக்கு முக்குலத்தோர்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. போக மாட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வியில துண்ட காணும் துணிய காணும் ஓட போறீங்க. என்னையா அப்படி கேட்க போற? ஒளிவு மறைவில்லாம கேக்குறேன். கள்ளர்னு சொல்றாங்களே, அவங்க களவாணிங்க தானே? கள்ளருக்கும் கள்வருக்கும் வித்தியாசம் தெரியாத சரியான ரெண்டு கட்டாயா நீ. கள்ளர் என்பது ஒரு இனம், கள்வர் என்பதுதான் திருடர்கள் என்ற பொருளை தருவது. கள்ளர் இனத்திலே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளல்கள் இருந்திருக்காங்க. இருந்திருக்க முடியாத. அவங்க பெயர்களை சொல்லிட்டா நாக்க புடிங்கிட்டு சாவறேன். கேட்டுட்டு சாவு. கடையேழு வள்ளல்களில் மலையமான் திருமுடிக்காரி, அதியமான் நெடுமானஞ்சி இவர்கள் கள்ளர் இனத்தை சேர்ந்தவர்கள். அப்படின்னா கள்ளர்னு எதுக்காக பேர் வந்துச்சு? அப்படி கேளு சொல்றேன். கள்ளத்தனமாக செல்லுவார், உளவு கண்டு மன்னரிடம் சொல்லுவார், பகை களைந்திடும் வழியினில் வெல்லுவார், இதை தொழிலாகிய செயலாகவே கொண்டு இவர் வென்றே வர கள்ளர்கள் பட்டமே வந்தது, அதன் காரணம் இதுவே நிலைத்தது. கள்ளர்கள் பட்டமே வந்தது, அதன் காரணம் இதுவே நிலைத்தது. சொல்லிட்டீங்க, மறவர் யாருன்னு சொல்ல முடியுமா? போரினில் வெற்றியை காட்டுவார், எதிரி புறமுது காட்டிட ஓட்டுவார், வீரம் பொங்கிட வெற்றியும் ஈட்டுவார், அந்த படை வீரனை தொழிலாகவே உடைவாளினை எடுத்தே வர மறவர் என்றே பெயர் வந்தது, தமிழ் மண்ணில் நிலைத்துமே நின்றது. மறவர் என்றே பெயர் வந்தது, தமிழ் மண்ணில் நிலைத்துமே நின்றது. கள்ளரை சொன்னீங்க, மறவரை சொன்னீங்க, அகமுடியார பத்தி சொல்லவே இல்லையே. ஆற்றலும் அறிவுமே உள்ளவர் நம்ம அகமுடையார் என்ற நல்லவர், அரசாங்க நிர்வாகத்தில் வல்லவர், மக்கள் வீடு வாசலை பேணி காத்திட காடியாவையும் பாதுகாத்திட அகமுடையார் என்றே வந்தது, இது அவனியில் பெயராகி நின்றது. அகமுடையார் என்றே வந்தது, இது அவனியில் பெயராகி நின்றது. இப்படி செய்யும் தொழிலால் கள்ளராகவும் மறவராகவும் அகமுடையாராகவும் அழைக்கப்பட்டாலும் இந்த மூன்று மரபினரும் தேவரினமே என்பது மூவேந்தர்களின் வரலாற்றில் இருந்து தெரிய வருகிறது. நீங்க சொன்னதிலிருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, நான் வாழ்ந்தேங்கிறதுக்கு அடையாளமா என் வாரிசுகளை விட்டுட்டு போறேன். அது போல நம்ம மூவேந்தர்கள் ஆண்டதுக்கு அடையாளமா எதை விட்டுட்டு போயிருக்காங்க? இன்றைக்கும் உலக மக்கள் எல்லாம் வியந்து போற்றும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவன் ராஜராஜ சோழன். மீன்கொடி பறந்த மதுரையிலே மீனாட்சி கோயிலை கட்டியவன் பாண்டிய மன்னன். கண்ணகிக்கு கற்கோயில் அமைத்தவன் சேர மன்னன். அதோடு முக்குலத்தின் வழிவந்த சேதுபதிகள், மருது பாண்டியர் போன்றோர்கள் கிபி 14ஆம் நூற்றாண்டில் இருந்து செய்த திருப்பணிகள் கொஞ்ச நெஞ்சமா? தென்பாண்டி சீமை ஆண்ட சேதுபதி மன்னர் தானே ராமேஸ்வரம் கோபுரம் தன்னை ராப்பகலா கட்டி முடித்தார் சின்னவுடையான் சேதுபதியே காரணமையா உலகு இன்று வணங்குதையா. ஆமா, சின்னவுடையான் சேதுபதியே காரணமையா உலகு இன்று வணங்குதையா. திருமலை சேதுபதியும் திருப்பணிகள் பலவும் செய்தார், கட்டுமான பணிகள் யாவும் திட்டமுடன் செய்து முடித்தார் சின்னவுடையான் சேதுபதியே ராமேஸ்வரம் சிறந்தோங்க வழிவகுத்தார். ஆனா சின்னவுடையான் சேதுபதியே ராமேஸ்வரம் சிறந்தோங்க வழிவகுத்தார். அண்ணே, அவங்க மாதிரியே நானும் சிறந்தவங்கணும்னா குடும்பத்தோட போய் ராமேஸ்வரம் கடல்ல குதிக்க போறேன். வெறுமன குதிக்காத, கல்ல கட்டிக்கிட்டு குதி.
போற போக்க பார்த்தா என் கதையை நீங்களே முடிக்கிறீங்க போல இருக்க. அப்புறம் நான் எங்கே சிறந்தோங்கிறது? யோ, அதுக்குள்ள அறிகுறிய வாங்கிட்ட இல்ல, கதையை கேளியா? கிபி 1629 கிழவன் சேதுபதி வைகை ஆற்றில் அணையை கட்டினான். ராமேஸ்வரம் வந்து போகும் பக்தர்களுக்காக பல அன்ன சத்திரங்களை கட்டினான். அதோடு தலைநகரான ராமநாதபுரத்தில் குடிநீர் வழங்க முகவை ஊருணியை உருவாக்கினான். அது மட்டுமா, 19ஆம் நூற்றாண்டில் கிழவன் சேதுபதியின் வழிவந்த பாஸ்கர சேதுபதி அவர்கள் ஆன்மீகத்தை பரப்புவதற்காக அமெரிக்கா சென்ற விவேகானந்தருக்கு தேவையான பொருள் உதவியை வழங்கினார். நிறுத்துங்க. கிழவன் சேதுபதியோட சாதனையை கேட்டே நான் கிறங்கி போயிட்டேன். இப்போ இன்னொரு சேதுபதியை பத்தி சொல்றீங்க. இதையும் கேட்கணும்னா எனக்கு என்ன லாபம்னு கேக்குறேன். உனக்கு லாபம் வேணும்னா ஏதாச்சும் அரசியல் கட்சியில சேர்ந்து அடாவடித்தனம் பண்ணு, கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நாங்க சொல்றதை கேட்ட அறிவு தான் கிடைக்கும். ஆக ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது. நீங்க சொல்லுங்க. சாந்து பொட்டு தளதளக்க நல்ல சந்தன பொட்டு கமகமக்க மருதை கோபுரம் பெரிய கட்டின மருது வராறு பாருங்கடி. மருதை கோபுரம் பெரிய கட்டின மருது வராறு பாருங்கடி. கத்திலையாவுமே கலையழகாய் உள்ள காளையார் கோவிலை கட்டியவர். குன்றக்குடி கொண்ட குமரனுக்கு நல்ல கோயிலை கட்டி வணங்கியவர். குன்றக்குடி கொண்ட குமரனுக்கு நல்ல கோயிலை கட்டி வணங்கியவர். அடே அப்பா, ஏகப்பட்ட கோயிலை கட்டி குளத்தை வெட்டி சத்திரம் சாவடிகளுக்கு